வீரராம் வீலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு புயல் மழை. ஏன்னா ஆல்ரெடி வந்து சென்னையில் பேஞ்சு முடிஞ்சிருச்சு. தூத்துக்குடி பக்கம் இன்னும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது, திருநெல்வேலி பக்கம். இப்போது மதுரையில் சவுத்தில் முந்தானத்து நல்ல மழை, நேற்று கொஞ்சம் கம்மி சாரல் மாதிரி போயிடுச்சு. இன்றைக்கி ஆனால் மழை பயங்கரமாக பெய்யும் போலைங்க. அவ்வளோ தூரத்துக்கு மழை இறங்கியிருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை கூட ஆடலை, அப்படியே டல்லாக இருக்குது. இந்த இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மழை அடித்து ஊற்றும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம உயிரினங்கள் ஃபுல்லாக வந்து செட்டில் பண்ணியாச்சுங்க. இப்போ இது வந்து புதுசாக வாங்கின மாடுங்க. அந்த மாடு வந்து கண்டு போகிறதுக்காக இருந்தனால இது புதுசாக வாங்கியிருக்கோம். இதை பற்றி ஒரு தனி வீடியோஸ் நான் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோஸ் பொறுத்த அளவுக்கு வந்து இந்த மலைகள் வந்து மாடு தாங்கணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம ஆதிரா வந்து எப்பயுமே வந்து சின்ன சாரல் விழுந்தால் கூட உள்ளதுக்கு போட்டுருவாங்க பசங்க. அது வாட்டுக்கு இதுதான் அது இடம். சைடில் வந்து மாடு கிடக்கும், இல்லைனா இது வந்து உள்ளே கிடக்கும். ஆனால் ரொம்ப சேஃபாக தான் இருக்கணும். ஆதிரா வந்து எப்போ பார்த்தாலும் மாடுகளை முட்டவே பார்ப்பான். நெக்ஸ்ட்டு ஆதாளை வந்து அந்த கார்னரில் படுத்து கிடக்காம பாரு, அதுதான் ஆதாளை. அதோட பிளேஸ் இப்போ அதுவும் மாறிடுச்சு. எப்போயுமே இங்கிட்டு கூண்டில் தான் கிடக்கும். இப்போ கூண்டில் இற வைக்கிறதுனால தனியாக போயிடுச்சு. குட்டியில் ஃபுல்லாக கொண்டு விட்டு இப்போ சுதந்திரமாக தெரியுது அது. நம்ம ஆதிரா வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரெடி பண்ணுறதுனால ரொம்ப சேஃபாக வேறு பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஆமாம். நெக்ஸ்ட்டு இந்த பால் மாடு 2 பால் மாடு இருக்குது. 2 பால் மாட்லேயும் உண்ணி அதிகமாக ஏறுதுங்க இந்த கிளைமேட்டுக்கு. அதனால் நாளைக்கு ஒரு வீடியோஸ் வந்து இந்த உண்ணி சம்மந்தமாகவும் அந்த மாடுகளை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ராணி கூண்டில் இருக்கா. ஆமாங்க. இப்போது காரி வந்து இப்போ எடுத்த காரி வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கு. வந்ததுமே தண்ணி நல்லா ஒரு வட்டை குடிச்சிட்டு அது வாட்டுக்கு நிற்கிறாங்க. அன்பு வந்து பின்னாடி இருக்க செட்டில் உள்ளே இருக்கா, அவளுக்கு தனி செட்டு. ஆமாங்க. ஸோ உயிரினங்கள் ஃபுல்லாக அந்த மழை சீசனில் ரொம்ப கஷ்டப்படும். அதான் இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே இதை ஃபுல்லாக எடுத்து மேலே இழுத்து போட்டுருவோம். பெரிய செட்டாக மாற்ற போகிறோம் நாங்கள் இங்கே. ஆமாம், எல்லா மாடும் உள்ளே நிற்கிற மாதிரிங்க. ஆனால் ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஏன்னா மழை பெய்யும் போதில் வந்து மாடுகள் வந்து நைட்டு ஃபுல்லாக மழையிலே நனைஞ்சிருக்கு. ஒரு சில நேரங்களில் நான் வரலைன்னா நாய்கள் கூட வெளியே தான் கட்டி கிடக்குங்களா, மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் அப்படி தான் 2 நாய் வேறு பறி கொடுத்தேன். பெரிய மலையில் 2 நாயை பறி கொடுத்துட்டேன். நீ அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். காரி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச ஆள் வந்தால் பின்னாடி போகும், புதுசாக ஆள் வந்தாங்கன்னா முன்னாடி வந்து குத்த வருவா. அந்த மாதிரி ஒரு டைப்பு. மலையில் கொஞ்சம் நடுங்கிக்கிட்டு இருக்கா. ஆனால் பயங்கரமான மழை பெய்கிறதுக்கு அறிகுறிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி அவ்வளோ மழை இறங்கி நிற்கிது. மழை அங்கே ஒரு 2 கிலோமீட்டரில் மழை பெய்யுதுங்களா, ஃபோனில் சொன்னாங்க. இங்கே வந்து மழை பெய்யறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஆமாம், நல்ல ஒரு பெரிய மழைக்காக காத்திருக்கோம். ஆனால் மழை வந்து ஒரு லெவல் பெஞ்சால் போதுங்க. ஆனால் இது பயங்கரமான மழை பெஞ்சு வீடுலாம் தண்ணியை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கவலையாக தான் இருக்குது ஒரு சைடு. ஓகே நண்பர்களே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நல்ல சம்மந்தமாக ஒரு வீடியோஸ் போடுறேன். ஓகே, பை.